GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. மதுராந்தகத்துல ஜனவரி 23 சொல்லி ஹைப் ஏத்தின ஒரு சம்பவம் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கண்ணுக்கு தெரியாம. அதாவது நிறுவன தலைவர் அன்புமணி அவர்கள் வருகிறார் அப்படிங்கிறாங்க. ராமதாஸ் ஏற்கனவே கடும் கொந்தளிப்புல இருக்கிறாரு. மாம்பழம் சின்னத்தை எடுத்து போட்டு வச்சிட்டீங்களேன்னு, இதுல நிறுவனத்தையும் பிடிக்கிட்டீங்களா அப்படிங்கிற கோபமும் அந்த விஷயத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி பேசின பிரதமரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாருமே அவரை வெறுமனே அன்புமணி ராமதாஸ்னு கூப்பிடவே இல்லை. கவனிச்சிங்களா? அன்புமணி ஆர் அப்படிங்கிறாங்க, அல்லது ஆர் அன்புமணி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இது ராமதாஸ் கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பக்கத்துல கொண்டாடிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல அந்த பேனர் வச்சே நிறைய பாலிடிக்ஸ் போது பேசுவோம். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொண்டார், எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது தான் இன்றைய மேடையில கவனிக்கப்பட்ட அரசியலா இருந்துச்சு. அது பற்றியும் கண்ணுக்கு தெரியாம நடந்த நிறைய அரசியல் சம்பவங்கள் பத்தியும், அதே மாதிரி பிரேமலதா ராமதாசனுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் அங்க வரல அப்படிங்கிறது குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. பாரத் மாதா கி. இல்ல அந்த பாத்துட்டு வந்தனால அந்த வைப்ல இருக்கீங்க அப்படி. ஆமா, மோடி வேற கடைசியா பாரத் அப்படினாரு பிரதமர். சூரியன் மறைய தொடங்கிருச்சா? இன்னைக்கு மறையும் காலைல விடிஞ்சிரும். அதுக்கு தான் போட்டுருக்காங்க. 5:30 ஆச்சுல சூரியன் மறைஞ்சிரும். இது பொதுவா நடக்கிறது தான். இல்ல அதுதான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சூரியன் மறைஞ்சிடுச்சு, மத்தியானமே மறைஞ்சிடுச்சு, சாயந்தரமே மறைஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. அது சொல்ல போனா பிரதமர் மோடி கால் வச்ச உடனே சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னாங்க. அதற்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, பிரதமர் எப்ப தமிழ்நாட்டு விட்டு போறாரோ அப்ப விடிஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்காரு. சூரியன் வந்துரும் அப்படின்னு போட்டிருக்காரு. மோடி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம ஒரு நெரேட்டிவோட இவங்க அசால்ட்டா இன்னொரு நெரேட்டிவ் போட்டு உடைக்கிறாங்க. ஆமா, பட் அந்த ஜோக்ஸ் அபார்ட் இப்ப இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டம் பல பாசிட்டிவ் விஷயங்கள் உள்ளடக்கியது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மோடி தலைமையில் அந்த தலைவர்கள்லாம் ஒன்றா வந்தாங்க இல்லையா, அதுலேயே ஒரு பெரிய மெசேஜை தமிழ்நாட்டை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே திமுக அரசுக்கு அகேன்ஸ்டாக அந்த அதிருப்தி என்பது தமிழ்நாடு முழுக்கவே பார்க்க முடியும் நம்மளால். அந்த அதிருப்தியை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒற்றுமையாக வந்துட்டோம், நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றாக இருப்போம், திமுகவோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராகிட்டங்கன்ற மாதிரி பல முக்கியமான கருத்துக்களை பிரதமர் மோடி இன்னைக்கு பிரச்சாரத்தில் பண்ணியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் நம்ம என்டிஏக்குன்னா. தொடர்ந்து வலுப்பெற்றுறாங்க, எல்லாமே ஒற்றுமையாக வந்துட்டாங்க, தினகரனை கூட்டு வந்துட்டாங்க, அப்புறம் அன்புமணி கூட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் சமயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக என்டிஏ மாறிச்சு தமிழ்நாட்டில். நிச்சயமாக திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை என்டிஏ ஏதோ ஒரு விதத்தில் திமுகவை பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. திமுக மீது அதிருப்தி இருக்குது, மக்களுக்கு இருக்குது, அதெல்லாம் எதிர்கட்சிகள் விமர்சிக்கட்டும், அதெல்லாம் எடுத்து பேசட்டும், அதுதான் அரசியல், அதுதான் சரியும் கூட ஜனநாயகம். ஆனா பேசுற விதத்தை பாத்தீங்களா? குடும்ப அரசியல் நடக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் பேசுறாரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குடும்ப அரசியலை ஒழிப்போம் அப்படிங்கிறாரு. இவர் யாரு, இவர் சின்னம்மா யாரு, இவர் உறவினர்கள்லாம் யாரு அப்படிங்கிறது கடந்த கால அரசியல் வரலாற்றுல தமிழகம் முழுக்க தெரிந்த ஒன்று. இவர் ஏன் வெளில வந்தாரு, ஓபிஎஸ்க்கு இவருக்கு எதனால சண்டை வந்துச்சு அப்படின்லாம் தோண்டி எடுத்தோம்னா அதுல குடும்ப அரசியல் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதே டிடிவி தினகரன் இன்னைக்கு குடும்ப ஆட்சியை ஒழிப்போம் அப்படிங்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வாரிசு அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு இன்னொரு கோஷம் எழுப்புறாங்க. எந்த மேடையில பாருங்க, அதான் சொல்றேன், அன்புமணி அந்த மேடையில இருக்காரு. வாரிசு அரசியலை ஒழிப்போம் அப்படிங்கிறது இவர் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KP முனுசாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதே மேடையில வாரிசு அரசியல் ஒழிப்போம் அப்படின்னு சொல்றதன் மூலமா பாஜகவினுடைய தேசிய தலைவரை இவங்க அவமானப்படுத்துறாங்க. நிதின் நபீன் யாரு, அவங்களுடைய அப்பா என்ன வந்தாரு, வாரிசு அரசியல். தமிழகத்தினுடைய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அம்மாவும் பாஜக அப்பாவும் பாஜக. நீங்களாம் அவரை புண்படுத்த கூடாது, கூட்டணியில வச்சுக்கிட்டு அவமதிக்க கூடாது அதிமுக. அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க பேசப்பட்ட விஷயத்துல நீங்க பார்க்கலாம். குறிப்பா அந்த பேனரே பாத்தீங்க அப்படின்னா மாம்பழம் சின்னம் போட்டிருந்தாங்க 2-3 நாளா. அது எப்படி மாம்பழம் சின்னம் யாருக்குன்னு என்ன தெரியாம இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையமோ அல்லது பாஜகவோ அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் தரப்போகிறோம் அப்படிங்கறது உறுதிப்படுத்துறாங்களா அப்படிங்கறதும் தெரியல. ரெண்டாவது, மேடையில ஒவ்வொரு மேடையிலையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா, இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அப்படின்னு மேடைக்கு மேடை அதிமுக பேசுவாங்க. இப்ப மேடைக்கு மேடை முன்னாடி 2 போட்டோ வச்சுட்டு பேட்டி கொடுப்பாங்க. அந்த போட்டோல எல்லாம் போச்சு அதிமுகல. இது என்டிஏ கூட்டணி மேடைல, என்டிஏ கூட்டணி மேடைங்க. இருந்தாலும் அந்த போட்டோ கூட வைக்கல அப்படின்னா நீங்க யாரை காட்டி ஓட்டு வாங்குறீங்க? எடப்பாடி காட்டி தான்.
எடப்பாடி இருக்காரு, அது சைடு மோடியும் இருக்காரு. இதுல டிடிவி தினகரன் போட்டோல ஸ்டாம்ப் சைஸ்ல சுருங்கிடுச்சு. அவர் மனநிலை என்னவா இருக்கும் பாத்தீங்களா? ஈக்குவலா வச்சிருக்காங்க, எல்லா தலைவர்களும் ஸ்டாம்ப் சைஸ்ல இருக்காங்க. அதனால வந்து ஆனா இப்ப எடப்பாடி டிடிவி விட பெரிய நபர்ங்கறத ஒத்துக்கிறாரு. அது டிடிவி ஒத்துக்கிறாரு. ஆமா டிடிவி இன்னைக்கு வந்து வச்சுட்டாங்க, வேற வழி இல்ல. டிடிவி மேடைக்கு இப்படி ஏறி வராப்ல வந்த உடனே எஸ்பி வேலுமணி தண்ணியை கொடுக்குறாரு. அது என்ன குறியீடு? உன்னை எப்படி தண்ணி காட்ட விட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்றாரா, அல்லது நம்ம 2 பேர் சேர்ந்து எடப்பாடிக்கு தண்ணி காட்டுவோம்னு சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி ரகசியமா ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்குள்ளேயே. இந்த பாருங்க, டிடிவி தினகரன் உள்ள வராரு, பழைய பகையை வச்சுக்கிட்டு மாமா மச்சான் பங்காளின்னு யாரும் அவர் கூட உறவாடக்கூடாது, உறவாடினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பா அப்படிங்கிறாரு. அதற்கு பின்னாடி டிடிவியினுடைய அமைதி எடப்பாடியை பயமுறுத்துதுங்கிறாங்க. டிடிவி இப்படிலாம் பண்ண மாட்டாரு, இப்படி அமைதியா உள்ள வராருன்னா வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கும், வந்துட்டு இந்த மாதிரி நெருக்கமாகி அவங்கள வச்சு மறுபடியும் கிளர்ச்சி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சந்தேகம் போது இவர் வேற எஸ்பி வேலை பண்ணி தண்ணியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட பேசுவாரா பாப்பாரான்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அதுவும் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கை குலுக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். நம்ம ஒரு காலத்துல அப்படியே பிளாஷ்பேக் திருப்பி போட்டு பார்த்தோம்னா, எங்கள் டிடிவி சார்னு எடப்பாடி பேசிட்டு இருப்பாரு. ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவிக்காக வாக்கு சேகரிக்க போனார் எடப்பாடி. இவர்தான் முக்கியஸ்தரா இருந்தார் அதிமுகல. அப்படிப்பட்ட டிடிவி ஓரங்கட்டப்பட்டு ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டோக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டார். எடப்பாடி முன்ன வந்து 2 கை காட்டி இப்படி அசிச்சிட்டு இருக்காரு. அப்போ டிடிவி வந்து பரிதாப நிலையில இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே வந்து இப்போ இன்னொன்னும் சர்ச்சையானுச்சு, பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுவும் சொல்லிட்டாருங்க, சகோதரர் அண்ணன்றாரு. சகோதரர் இவர் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு, அவர் சகோதரர் டிடிவி தினகரன்ங்கிறாரு. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறவங்களுக்கு இருந்துச்சு. எடப்பாடி படைய சுதியை கவனித்துறா, அது மாதிரிதான் தினகரனோட பேருக்கு அப்புறம் யாரோட பேர் வந்துச்சு? பாஜக தலைவர், முன்னாள் மாநில தலைவர். அவரு சொன்னோடனே இன்னும் கூட்டம் ஆரவாரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாஜக முன்னாள் மாநில தலைவர் மத்த யாரும் பெருசா ரெஃபர் பண்ணல. ஆனா யாரும் மறந்து கூட விசில் போடலீங்க, இல்ல கத்திட்டு இருந்தாங்க, கோஷம் தான் போட்டாங்க. ஆமா, விசில் போடுவாங்க. அதுலயும் இப்ப இந்த கூட்டணி, இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 நபர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்க நபர்கள் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஒன்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இன்னொன்னு பாமகவினுடைய ராமதாஸ் அணி. ஓபிஎஸ் எதிர்பார்க்கல. அவங்க ஓபிஎஸ் எல்லாம் அவரே எதிர்பார்க்க மாட்டாருங்க. அவர் இந்த அடுத்த பொங்கல் தீபாவளி வந்து அப்படிதான் டைம் லைன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிருக்காரு. இன்னும் தை முடிகிற நாட்கள் இருக்கு, நாங்க சொல்லுவோம்னு சொல்லிருக்காரு. தை முடிறதுக்குள்ள கட்சி முடிஞ்சிரும் தலைவர், ஆல்ரெடி கட்சி அவரே சொல்லிட்டாரு. ஆனா தை முடியலன்னா என்னதான் முடியலன்னு தெரியல நமக்கு. இப்போ அது அரசியலை தாண்டி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் மும்பையில இருக்கிறாருன்னு ஒரு தகவல். அதாவது மும்பையில மோடியே இங்க இருக்காரு, இவங்க போய் மும்பையில என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மும்பையில திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கு. அதுக்கே மும்பை போகணும் அப்படின்னா இங்க இருந்த அந்த பரபரப்பான சூழல தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க. அதனால அங்க போய் பேசுனதாகவும் தகவல். ஆல்ரெடி அதிமுகவுடையும் பேசிட்டு தான் இருக்காங்க. போன்லயே பேசலாம். அங்க முக்கியஸ்தர்கள் யார் இருப்பாங்க, அவங்க மூலமா பேசலாம், அல்லது போற இடத்துல வேற ஒரு வேலையில இதையும் வேலையா வச்சு பார்க்கலாம். அப்படி நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க அதை முடிச்சிருங்க, நான் சொல்றேன். அதான் இதுல வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அதிமுகவோட எத்தனை நாள் பேசிட்டு இருந்த பொழுதுதான் எல்லாம் ஓகேவாடு மேடைக்கு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல திமுக வந்து கொடுத்த ஆஃபர் ஓகேங்கிற மாதிரி சொல்லி பேசிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் உறுதியாகாத நிலையில அவங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை உறுதியா இருந்தா இந்நேரம் என்டிஏ கூட்டணியில மேடையில தோன்றி இருக்கணும். இது வந்து ஆப்ஷன் என்டிஏவோட இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் திமுக நோக்கி நகர்றாங்க. அதுவும் இல்லாம எடப்பாடி கடந்த காலங்கள்ல அவர் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மனிதர்ங்கிற வகையெல்லாம் விமர்சிச்சு இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். அந்த அடிப்படையில் இது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, ராமதாஸ் பொறுத்தவரை கண்டிப்பா வரவே மாட்டாரு, நம்மளே சத்தியம் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா அவருடைய மாம்பழம் சொன்னா அவருக்கும் இல்ல, அன்புமணிக்கு இல்லங்கிறது தான் ராமதாசனுடைய வாதமா இருக்கு. இது வரைக்கும் சின்ன யாருக்கும் ஒதுக்கப்படலன்னு. அவருடைய நீங்க அன்புமணிக்கு வந்து ஒதுக்கி தருவீங்க? ஆனா தேர்தல் ஆணையம் தான் சொல்றாங்களே அவங்களுக்கு அன்புமணி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது அடிப்படையில தான் வந்து சின்னம் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அந்த புகார் தான் சொல்றாரு. அது யாருக்கும் இல்லாத சின்னம், யாருக்கும் ஒதுக்காத சின்னம், பாட்டாளிகளுடைய நம்பிக்கைக்குரிய சின்னம் அப்படின்னு அதை விமர்சிக்கிறாரு. இது கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காரு. அந்த கேப்ல பார்த்தா நிறுவன தலைவர்ன்றாங்க. நீங்க தலைவர்னு சொல்றது வேற, நிறுவன தலைவர் எப்படிங்க மாத்த முடியும்? அவர் தானே கட்சியை நிறுவனது. டாக்டர் ராமதாஸ் தான் கட்சியை நிறுவனாரு. அவர் தான் பாமகவுக்கு நிறுவன தலைவர். அப்போ நீங்க வேற கட்சி தொடங்கினீங்கன்னா நீங்க நிறுவன தலைவரா இருக்கலாம். அந்த கட்சிக்கு நிறுவன தலைவர் அவர் தான். நிகழ்கால தலைவராக நீங்க இருக்கலாம். அப்ப அங்கேயுமே வந்து இதை பண்ணிட்டாங்க. அது மாதிரி பிரதமரும் சரி, எடப்பாடியும் சரி, அன்புமணி ராமதாஸ்னு ஒரு பேரை கூட சொல்லல. வெறுமனே அன்புமணி ஆர் அல்லது ஆர் அன்புமணிங்கிற. இது எங்கள் ராமதாஸ் கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ராமதாஸ் தரப்புல மிகுந்த ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. விசிக தலைவரோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மிக விரைவில் திமுக கூட்டணியில வருவார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்புல வெளியில இருந்தே திமுக அவங்களை ஆதரிக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்கள் அது தொடர்பாக பேசப்பட்டு வருது. அதாவது இந்த என்டிஏ கூட்டணி தலைவர் இருக்காங்க இல்லையா, தலைவர்கள் மீது ஏதோ ஒரு வகையில விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுது. அதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனா
அந்த விமர்சனங்கள் அனைத்தும் திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து விமர்சனங்கள் மறக்கடிச்சிடும். ஏன்னா எல்லாருமே வந்து திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்தையும் கடந்து இவங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை சேர்ந்தவங்க நம்புறாங்க. காங்கிரஸ்ல மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி உண்மையான காங்கிரஸ்காரவங்க, அவங்கள ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு சிக்கல் திமுக நிச்சயமா இருக்க தான் செய்யுது. இப்போ இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து ஒற்றுமையா வந்துட்டோம் தமிழக மக்கள் முன்னாடி. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபுல்லா லைவே அதுதான், தமிழ்நாடு முழுக்கவே அதான் பேசு பொருளா மாறி இருக்கு. மோடி வந்து முதல் முறையா இந்த ஆண்டுல முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு வராரு. பிரச்சாரத்தை வந்து என்டிஏக்கு ஃபுல் ஃபோர்ஸ் தொடங்கி வச்சுட்டாரு. எனக்கு என்னன்னா, டெல்லி உலக நாடுகள்லாம் சுத்தி பார்க்கிற மோடி கூட ஜனவரி மாசம் முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறாரு. பனையூர்ல இருக்கிற தலைவர் ஏன் ஜனவரி மாசம் கூட இன்னும் வராம இருக்காரு? பொங்கல் கொண்டாடல, நியூ இயர் கொண்டாடல, மக்களோட மக்களா நிக்கல, ஆனா அவர் வரவே இல்லை. அவர் விசாரணையில மாட்டிக்கிட்டாரு, ரொம்ப விசில் அடிச்சுட்டு இருக்காரு போல உள்ள உட்காந்துட்டு. சரி, இப்ப இதுல வந்து மோடி வைத்த குற்றச்சாட்டு, இங்க தமிழகத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு வந்தார். அதாவது ஊழல் திமுக அரசை மக்கள் விடுவிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தார். அப்போ நமக்கு என்ன கேள்வி எழுந்துச்சுன்னா, இது மோடி வந்து யார் கூட மேடையை பகிர்ந்ததுக்கு முன்னாடி சொல்றாரு அப்படின்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அதாவது அன்புமணி ஆர். அன்புமணி இவர் மீது சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த அவர் அமைச்சரா இருந்தப்ப மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்கிற விஷயத்துல ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை காட்டித்தான் இவர் உள்ளே கொண்டு வரப்படுகிறார் சொல்லப்பட நேரத்துல ஊழல் திமுக அப்படின்னு மோடி சொல்றார். இன்னொரு நபர் யாருன்னா டிடிவி தினகரன், அவர் மீது இரட்டை இலை வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு, இந்த அடுத்த மாசம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த வழக்கு ஆமா, அவர் இரட்டை இலை ஊழல் வழக்கு, இரட்டை இலைகள் லஞ்சம் கொடுத்துதான் அந்த எழுத்து வாங்க முயற்சி பண்ணாருதான் வழக்கு. சோ அது ஒரு விஷயம் போகுது. இன்னொரு தரப்புல ஜான் பாண்டியன், அவர் மீது கொலை வழக்கெல்லாம் பதிவாகி இருக்கு. அப்புறம் இன்னும் சில கட்சிகள், தேர்தல் கட்சிகள் சொல்லக்கூடிய பாரிவேந்தரோட கட்சி, அப்புறம் ஏசி சண்முகத்தோட கட்சி, அப்புறம் இன்னொரு ஜி.கே. வாசன் கட்சி, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பயங்கர ஃபயரா வருவாங்க, அப்புறம் ஆஃப் ஆயிடுவாங்க. ஸோ அது கூட பாருங்க, பாரிவேந்தரனுடைய கட்சியை கட்சி பேர் தெரியாதனால பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாரிவேந்தர் கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே அப்படிங்கிறாரு. இது புது உருட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது மாதிரி இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்போ உங்க கூட்டணியில உங்க கூட மேடையை பகிர்ந்துக்கிறவங்க மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது விசாரிக்கிறது பாஜகவினுடைய அல்லது மத்திய அரசினுடைய அமைப்புகள் தான் விசாரிக்குது. சிபிஐ, இடி இதெல்லாம் தான் விசாரிக்குது. அப்ப நீங்க இவங்களை மேடையில் வச்சுக்கிட்டு எப்படி இன்னொரு அமைப்பை குறை சொல்லுவீங்க, ஊழல் கட்சின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுல இது வரைக்கும் குற்றச்சாட்டு தான் இருக்கு, ஒரு பெரிய ஆதாரமா திமுக அமைச்சர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நிரூபிக்கப்படல. அதே மாதிரி எடப்பாடி மீது வழக்கு இருக்குல்ல, எடப்பாடி மீதே நெடுஞ்சாலை டெண்டர் வழக்கு, அந்த முறைகேடு வழக்கு இருக்கு. அப்புறம் கொடநாடு கொள்ளை வழக்கு, அந்த வழக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி மோடி இப்படி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா முழுசா பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கும்போது எந்த கட்சியாலையும் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. காங்கிரஸ்லயும் சரி, பாஜகலயும் சரி, அதிமுக, ஸ்டாலின் மீது ஒரு வழக்கு வந்துட்டு இருக்கு. சைதை துரைசாமி அவரும் 2011 அந்த வழக்கு, அது ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துங்கிறாங்க. அந்த வழக்கு பின்னாடி வந்து ஒருவேளை தீர்ப்பு முதல்வருக்கு எதிராக வரும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் 5 ஆண்டுகள் வந்து பெரிய பிரேக் விழுவோம் அவருக்கு. சசிகலா மாதிரி 6 ஆண்டுகள் வந்து தேர்தலில் நிக்க முடியாது, அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வழக்குல ரொம்ப துரிதமா வேலை நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இந்த வழக்கு வேகம் எடுக்குது பாருங்க. ஒரு 10-15 வருடங்கள் கழிச்சு அந்த வழக்கு ஏன் இப்ப வேகம் எடுக்கணும், அதுவும் தேர்தல் சமயத்தை ஒட்டி வரணும். அப்ப இந்த லிஸ்ட்ல முதல்வர் பெயரும் அடிபடுது, அவரும் வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல வந்து மக்கள் வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் காலகாலமா நடக்கிறத நம்ம நிறைய மாநிலங்களை பார்த்திருக்கோம். பாஜக மாநிலங்களில் கூட அந்த மாநில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு, அதனால கூட்டணி வைப்பாங்க. அஜித் பவார் மீது குற்றச்சாட்டு கூட்டணி வச்சாங்க. ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ் மீது பல குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அதெல்லாம் கூட்டணி வச்சுதான் வந்து பாஜக எல்லாம் பல மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால இது வந்து புதுசு இல்லை. ஆனா அதையும் தாண்டி இந்த தேமுதிக ஃபேக்டர் இருக்குல்ல, இதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதிமுகவை நம்பினாங்க, அதிமுக இது வரைக்கும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. திமுக வந்து 12 இடங்கள் கேட்டிருக்காங்க போல இருக்கும், ராஜ்யசபா கேட்டாங்க போல. ஆனா திமுக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதல்ல இல்லைங்க 6 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க போல. அதுவும் சின்ன ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு. அப்புறம் குடும்பத்துக்குள்ளேயே பல தகராறுலாம் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணிக்குள்ள போவே கூடாது, என்ன அவங்க தோக்கடிச்சிட்டாங்க விருதுநகர்ல, தோக்கடிச்சிட்டாங்க, அதிமுக தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இல்ல அதிமுக பக்கம் போனா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பே இருக்காது, நம்மள வந்து அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால திமுக தான் போகணும்னு சொல்லிட்டு எல்கே சுதீஷ் நிக்கிறாரு போல. அதனால இந்த 2 உறுப்பினர்களுமே வந்து இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வார்த்தை போர்ல இருக்கிறதுனால பிரேமலதா கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க பிரச்சனை இல்ல, கட்சி தொண்டர்கள்
மக்கள் வந்து திமுக பக்கம் தான் போகணும்னு சொல்றாங்க போல. ஆனா குடும்பத்துக்குள்ளேயே வந்து சண்டை வந்திருக்குல்ல, அதனால பிரேமலதா வந்து முடிவெடுக்க முடியாம இது வரைக்கும் நிதர்சனத்தை தேமுதிக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து இது வந்து கேப்டன் இருக்கிற காலகட்டம் கிடையாது. கேப்டனே கடைசி காலகட்டங்களில் அரசியலில் செல்வாக்கு இழந்த நிலையில் தான் இருந்தார். அதுதான் உண்மை. இப்போ இவங்க வந்து இப்போ என்ன ஓட் பேங்க் வச்சிருக்காங்க, எந்த ஏரியா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஏரியா, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு கட்சியை நெருக்கடி உண்டாக்க முடியும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியும் சிச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அசால்ட்டா டீல் பண்றாரு. அந்த நெருக்கடியும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப டிடிவி வேற உள்ள வந்தது, இவங்களுடைய தேவையை இன்னும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆமா, நிச்சயமா குறைச்சிருச்சது. அதனாலதான் வந்து ஒரு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. இப்போ வந்து தனித்து நிற்க முடியாது, தேர்தலை புறக்கணிக்கவும் முடியாது. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து திமுக மட்டும்தான். விஜய் பக்கம் போவாங்கன்னு தெரியாது. விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா இப்போ நம்மளே நிறைய இதில் பேசியிருக்கோம்ல. இப்போ நம்ம சூடாஸ்டாங்களே திருச்சி சூர்யா சொல்லியிருப்பார். அதாவது விஜய்க்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி சொல்றாங்க போல. விஜயோட கூட்டணிக்கு வரவங்கலாம் நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கேட்கறாங்க போல் இருக்கு. அது மாதிரி விஜய் வந்து அவங்கள்ட்ட எவ்வளவு டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அங்க போனா சீட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, ஆனா வந்து வெற்றி கிடைக்குமான்னு பெரிய சந்தேகம் தான். அதனால இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பே வந்து திமுக மட்டும்தான். அதனால முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னு சொல்றாங்க தேமுதிக. திமுக பேச ஆரம்பிச்சுட்டு முதற்கட்டமா முடிஞ்சிச்சு, கூடிய விரைவில் வந்து அதற்கான அறிவிப்பு வரும், அபிஷியலா வந்து சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் பாமக அவரு வந்து திமுக பக்கம் போலாமான்ற ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற சமயத்துல தான் திருமாவளவன் வந்து தடுத்துட்டார் போல. திரும்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க நாங்க வந்து உறுதியா நின்றுட்டோம், நாங்க வந்து பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி நாங்க இருக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இத்தனை ஆண்டுகளாக நாங்க நின்னோம். இப்போ நீங்க அவர் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதுவா போயிடும். அதனால வந்து அவர் வந்து கூட்டணிக்கு வேண்டான்ற மாதிரி திருமா சைட்ல இருந்து சாலிண்ட பேசியிருக்காங்க போல. ஆனா திருமாவே ராமதாஸ் கிட்ட போன் பண்ணி பேசுனதாகவும் அது முன்னாடி பேசப்பட்டது. இப்ப வந்து இந்த ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகி இப்ப அழுதாரு இல்லையா மகள், ஆமா ஆமா, அதுல கூட பேசினதா தகவல். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, திருமா விரும்பினாலுமே அது செய்ய முடியாத ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா திருமா தொடர்ந்து பாமகவை காட்டியே தான் ஒரு அரசியல் பண்ணாரு. பாமகவினுடைய ஜாதி அரசியல் பாஜகவினுடைய மத அரசியலுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் பண்ணாரு. சோ ரெண்டு பேரையுமே தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அஜெண்டாவா இருக்கு. அதன் அடிப்படையில் போயிட்டு இருக்கப்ப இப்போதைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு பரிதாபம் அல்லது அனுதாப அலையின் காரணமாக ராமதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டா எடப்பாடி தினகரன் சேரலையா சேரலாம். அது இப்ப அதுல நீங்க பாக்கலாம் களத்துல செல்லவாங்களான்னு பார்க்கணும். இப்ப திருமாவுக்கு அடிப்படையில சித்தாந்த ரீதியாகவே அவங்க தொண்டர்களை அவர் பயிற்சி வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில சில மாவட்டங்கள்ல பெரிய சிக்கல் ஏற்படலாம், தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட முடியாது. இப்ப டிடிவி தினகரனுக்கு அந்த நெருக்கடி வரும். இப்ப அதனாலதான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்கராஜா வெளியே போயிட்டாரு, திமுக சேர்ந்துட்டாரு. ஆமா, இவரும் எடப்பாடி மாதிரி லேட்டா தான் சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட்சியின் கொள்கை கோட்பாடுக்கு எதிராக செயல்பட்டதுனால அவர் விலக்கி வைக்கிறோம் அப்படின்னாரு. அதுக்குள்ள கால போனா அறிவாளர் சேர்ந்திருக்காரு. இது வந்து டிடிவி தினகரன் யாரையும் கலந்தோலசித்து செய்ய மாட்டேங்கிறாருங்கிற கோபம் தான் ரொம்ப நாளா அமமுக போயிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இப்ப டிடிவி வேற அடுத்த கட்டமா போய் அண்ணன் எடப்பாடிங்கிறாரு. இது வரைக்கும் துரோகி பழனிசாமின்னு சொன்னவரு இப்ப அண்ணன் எடப்பாடியார் அப்படிங்கிறாரு. இது வந்து கட்சி நிர்வாகிகள் அல்லது தொண்டர்களை எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல நெருக்கடிக்குள்ளாக்கும் பாருங்க. என்னப்பா எதிரா பண்ணீங்க, அதிமுக முடிச்சுக்கணும் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, பார்த்தா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நீங்களே சொல்றீங்க, அப்போ நீங்க தோத்தானே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எடப்பாடி ஹேண்டில் பண்றதுல இது பிளான் பி அப்படிங்கறதா தினகரனுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன்னா ஒன்னு அவர் எதிர்த்து அழிக்கிறது, இன்னொன்னு உறவாடி அழிக்கிறது. இப்ப ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கு போயிருக்காரு. கூட இருக்கிறவங்க இதன் மூலமாக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும். பழைய தளபதிகள் பழைய விசுவாசிகள்கிட்ட டிடிவி தினகரன் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திட்டாருன்னா அதன் மூலமாக எதிர்கால ஆட்டத்தை அவர் மாற்றக்கூடும் அப்படின்னு அவர் நம்புறதா சொல்றாங்க. அது எடப்பாடி எந்த அளவுக்கு கதவை திறந்து வச்சிருக்காரா? நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரைடு விட்டுருக்காரு, இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற. இந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மாபெரும் தலைவராக வளர்ந்துட்டார் கட்சிக்குள்ள, முன்னாடி மாதிரி கிடையாது அவர். அதனால வந்து இப்ப வந்து எடப்பாடியோட கோட்டை வந்து தகர்க்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு இதுவான்னு தெரியல. இப்ப கடினமான காரியமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பேஸ் பில்ட் பண்றாரு அதிமுகக்குள்ள. அதனால வந்து அந்த அளவுக்கு வந்தோடனே பழைய விசுவாசிகளை ஒன்று திரட்டி எடப்பாடி அகைன்ஸ்ட் ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்டா அங்க வந்து பெரிய கேள்விக்குறி தான் தினகரனுக்கு. அதிமுக சொல்றது போல அது வந்து கொள்கைக்கான கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி தேர்தல் கூட்டணி மட்டும் தான் பெருசா க்ளோஸா இருப்பாங்களே தவிர அதிமுக கொள்கையை டேமேஜ் பண்ணி அதிமுக தலைவரை டேமேஜ் பண்ணி தினகரனால மீண்டும் வந்து அவரோட இந்த இது அரசியல பண்ண முடியுமான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய சந்தேகம் தான். தினகரனால முடியாது, சந்தேகம் தான். பாஜகவால முடியும்ல, பாஜகவால முடியும். அப்ப அதுல சந்தேகமே வேணாம். ஆமா, அதுதான் சொல்றாங்க. இப்ப தினகரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாலும் அவர் ஒழிக்க போகிறது பாஜகவின் குரலா தான் இருக்கும். அதனாலதான் கூட்டணி ஆமா, அதனாலதான் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வருங்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க பாஜக கூட்டம் தாங்கிறீங்களே,
எடப்பாடி பழனிசாமி தானே தமிழகத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர் பியூஷ் கோயல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தர் கூட எடப்பாடி சந்திச்சு சேரல, அன்புமணி தவிர. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து அவர் சந்திச்ச இவரா இருக்கலாம். அது எப்படி 2 பேர் டாஸ்க் பிரிச்சுக்கிட்டாங்க. பாஜக வந்து நாங்க வந்து யாருன்னா தினகரன் ஓபிஎஸ் நாங்க பொறுப்பு இல்ல, அது நீங்க பாமக பொறுப்பு. பாமக மட்டும்தான் எடப்பாடி பொறுப்பு. நீங்க நல்லா பாருங்க, பாரிவேந்தரா இருக்கலாம், ஜி.கே. வாசனா இருக்கலாம், ஏசி சண்முகமா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், அப்புறம் இன்னும் சில கட்சிகள் ஜான் பாண்டியனா இருக்கலாம், இன்னும் நல்ல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஏன் பூவி ஜெகன்மூர்த்தி அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் செஞ்சுதான் கட்சியில கூட்டணியில இணைந்து கொள்றாங்க. அப்போ இது எல்லாமே பியூஷ் கோயலினுடைய சித்து விளையாட்டா தான் இருக்கு. அப்போ மறைமுகமா அதிமுக ஓரங்கற்ற வேலையை சிறப்பா செஞ்சுட்டு வருது பாஜக அப்படிங்கிறது தான் இந்த அரசியலின் ஊடாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மெசேஜ் கிளியரா சொல்றாரு. அதுவும் மோடிக்கு முன்னாடி என்ன மெசேஜ் சொன்னார் அப்படின்னா, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் 2026 தேர்தல் அப்படின்றத மீண்டும் வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி முன்னிலையே வந்து அந்த குரல் வந்து ஓங்கி ஒழிச்சிருக்கு அப்படின்னா அதிமுக காரங்களுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தலைவரே ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு, அதனால வந்து கூட்டணி விட்டு கொடுத்துட மாட்டாரு, அதிமுக அதிமுக ஆட்சியா வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுனால அதிமுக ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எங்க போகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வந்து அதிமுக பாஜகக்குள்ள ஒரு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி பேரலா திமுக காங்கிரஸ்குள்ளேயே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப அதிமுக பாஜக என்ன மோதல் வரும் அப்படின்னா, தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகள் வேணும், எத்தனை இடங்கள் வேணும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள பேரம் பேசுவாங்க. பேரமே வேண்டாம், பாஜக வேணும், அங்கதான் மோதலே வரும் உங்களுக்கு. ஏன்னா நயினார் முன்னாடி சொல்றது போல 50 தொகுதிகள் கேட்கிறாரு. அந்த 50 தொகுதிகள்ல உள்ளொதுக்கீடு மூலியமா தினகரன் கொடுக்க போறோம்னு வேற சொல்றாங்க. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எடப்பாடி எப்படி வந்து சமாளிக்க போறாரு? ஏன்னா போன தேர்தல் மாதிரி இந்த தேர்தலில் 30க்குள்ள முடிப்பாரா, இல்ல பாஜக எதிர்பார்க்கறது போல 50 நெருங்குமா பாஜக அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி தான் திமுக காங்கிரஸ்குள்ள பெரிய சண்டை இன்னும் ஓஞ்சப்பாடு இல்ல. இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, 11 கோடி தமிழகத்துக்கு ஒதுக்கி இருக்கோங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நான் கேட்டதெல்லாம் என் ஆட்சி காலத்துல மோடி செஞ்சு கொடுத்தாருங்கிறாரு. ஆனா என்ன கேள்வி எழுதுனா, இன்னும் கல்வி நிதி தரல, அது கேட்டு வாங்கி தரலாம். அது மாதிரி மதுரை எய்ம்ஸ் இன்னும் வந்தபாடே இல்ல, ஒரு எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, இன்னும் வரல. நிறைய லிஸ்ட் அவுட் தமிழக முதல்வரும் பண்ணிருக்காரு. அந்த நம்ம அதிமுக ஆட்சி வரணும்ல, அப்பதான் வாங்கி கொடுக்க முடியும். இல்ல கூட்டணியில் இருக்கிறது போதாதா, கூட்டணியில் இருந்தாங்க, அதன் மூலமா செஞ்சு காமிச்சா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சா வாக்கு தானா வந்துரும்ல. அது மாதிரி லிஸ்ட், பெரிய லிஸ்ட் 11 விஷயங்களை அடக்கி முதல்வரும் கேள்வி கேட்டிருக்காரு. அது மாதிரி ஆராசாவும் 20-22 பாயிண்ட் அவரும் பாயிண்ட் பண்ணி கேட்டிருக்காரு. இது பிரதமர் மோடி ஒரு ட்விட் போட்டது மூலமா இவங்க எல்லாரையும் ரொம்ப ஆக்டிவ் அரசியல்ல கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மேடையில வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோட பிரச்சார யுக்தி கையில் எடுத்தாரோன்னு தோணுது. செய்வீர்களா, நிறைய இடங்களை கேட்டார், செய்வீர்களான்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஜெயலலிதாவே ஆமா அவர் சந்திரமுகியா நின்னாரு, நடந்தாரு, சந்திரமுகியா மாறிட்டாருங்கிற மாதிரி ஜெயலலிதாவே அவர் மாறிட்டாரு. இப்ப கடைசியில ஸ்டாலினுக்கு வந்து பாய் பாய் ஸ்டாலின் சொல்லிட்டு பேச முடிச்சாரு. ஏன்னா உங்க ஆட்சி முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்கா மெசேஜ் பண்ற மாதிரி அவர் பேச முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் மோடி பேச வந்தாரு. சகோதர சகோதரிகளை வணக்கம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் மீண்டும் திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பல முக்கிய குற்றச்சாட்டுகளை பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் எப்படி என்டிஏ கூட்டணி வலுப்பெற போறாங்க, இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் காத்திருக்கு அப்படின்றத தெரியும். ஜி.கே. வாசன் உள்ள வந்துட்டாரு, இன்னும் அவங்களுக்கு வலுப்பெறல சந்தேகம் இருக்கு. கரெக்ட் தான், ஒரு பெரிய அரசியல் சாணக்கியர் அவரே உள்ள வந்துட்டாரு. இதுல இவர் எப்படி பாய் பாய் ஸ்டாலின் சொன்னாரோ அது மாதிரி கோ பேக் மோடிங்கிற கோஷம் இந்த முறையும் எழுந்திருக்கு. ஆனா அந்த முறை திமுக எழுப்பல. திமுக உள்ள பெரிய பிரச்சனையை ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா மோடி எதிர்க்க மாட்டாங்கன்னு எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் சரிதான். ஏன்னா நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள் எல்லாம் பெரிய நெருக்கடி, பெரிய ட்ரெண்டிங் பண்ண, இப்ப களத்துல தான் போய் இறங்க முடியாது, ஆனா ஐடி விங் பண்ணலாம் இல்லையா கோ பேக் மோடிங்கிறத, அதையும் பண்ண தவறுனாங்க அப்படிங்கிறது அந்த விமர்சனம் திமுக மீது இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அந்த வேலையை சிறப்பா எடுத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்து கோ பேக் மோடின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம களத்துல இறங்கி அந்த மதுராந்தகம் ஏரியால பெரிய போராட்டத்தை பண்ணி காங்கிரஸ் பண்ண எடுபடுமா, அவங்க தான் பாஜக பி டீம் சொல்றாங்களே. இல்ல அப்படியாச்சும் பண்றாங்கல்ல, திமுக அது கூட பண்ணல. இல்ல திமுக அந்த போராட்டத்தை கூட பண்ணல, மோடிக்கு எதிராக ஒரு மூக்கு கூட சிந்தல அப்படிங்கறத விமர்சனமா இருக்கு. ஆனா இந்த தரப்பு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 100 பேர் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க 100 நாள் வேலை வாய்ப்புக்காக. அது வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது வந்து களத்தில் எதிரொலிக்குமாங்கிறத தாண்டி காங்கிரஸ் இந்த அளவுக்கு போராடுது அப்படின்னு பாக்குறாங்க. திமுக கோபேக் மோடியை ஏன் கைவிட்டுச்சு அப்படின்னு அந்த கேள்வி எழுது. ஆமா நிச்சயமா. ஸோ அதனால அந்த பக்கம் கூட்டணியில் இன்னும் சிக்கல்கள் காத்திருக்குன்னு தான் சொல்லணும். அதனால வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி 2 பேரும் கூட்டணிகளும் எப்படி 2 பேர் மோத போறாங்க அப்படின்றது வந்து தமிழக மக்களே வந்து ஆவலா காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிறதுல மத்திய பிரதேசம் இந்தூர் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு பகுதியா மாற்றணும் அப்படின்னு பெரிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அது விமர்சனத்துக்குள்ளாவது அது ஒரு பக்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
நம்ம பார்க்க போற இந்த சம்பவத்தோட நாயகர் யாரு அப்படின்னா மங்கில்லால்னு ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, இருசக்கர வாகனத்துல கையில எல்லாம் கிளவுஸ் போட்டுக்கிட்டு இறங்கி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஊரை பொறுத்தவரை யாசகம் கேட்க கூடாது, ஆனா அவர் யாசகம் கேட்கிறாருங்கிற அடிப்படையில சிலர் வந்து அரசுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே தகவல் அளிக்கிற அதிகாரிகள்லாம் வந்து ஒரு தூக்கிட்டு கையோட தூக்கிட்டு ஒரு காப்பகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஐயா நான் பிச்சை எடுக்கலன்னு கத்தி கதறாரு. அதெல்லாம் கிடையாது, வந்த தகவல் இப்பதான் நீ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போயிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணா தலைவனை பத்தி வேற ரகமான தகவல்கள்லாம் வருது. என்ன அப்படின்னா 3 வீடு வச்சிருக்காரு, அதுல ஒரு வீடு 3 அடுக்கு மாடி வீடு, இன்னும் 3 ஆட்டோ ரிக்ஷா வச்சிருக்காரு, ஆட்டோ எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு, இன்னொரு கார் வச்சிருக்காரு, அது இவரோட பர்சனல் பர்பஸ்க்காக வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் அதிகாரிகள் திரட்டி அரண்டு போயிட்டாங்க. என்ன பிச்சை தானே எடுத்த, எப்படி எவ்வளவு பெருசா வந்து அப்படின்னா, ஐயா நான் பிச்சையே எடுக்கலையா அப்படின்னு இருக்காரு. சரி பிச்சை எடுக்கலன்னா இப்ப என்னதான் பண்றீங்க அப்படின்னா, நான் வட்டிக்கு பணம் கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் கொடுத்த வட்டிக்கு திருப்பி காசு தர முடியாதவங்க தான் என் மேல இந்த மாதிரி ஒரு புகார் சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் புது விளக்கத்தை கொடுத்திருக்காரு. வட்டிக்கு பணம் தர முடியாதவங்க இவர் பிச்சை எடுக்கிறாருன்னு சொன்னதுனால அரசு இப்படி ஆக்ஷன் எடுத்துருச்சா அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல இது மாதிரி ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு வந்து தொழுநோயாளி அடிப்படையில, இன்னொன்னு மாற்றுத்திறனாளி, அந்த அடிப்படையில் அரசு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால அவருக்கு வீடும் கொடுத்துருக்கு. தொழுநோயாளி அப்படிங்கிறதுனால அவர் ஆல்ரெடி வந்து அழைச்சிட்டு போய் பார்த்தப்ப அவருக்கு இந்த மாதிரி வீடு இருக்கிறதுலாம் தெரிய வந்துச்சு. அப்பவே ஒரு தடவை பிடிச்சு வச்சுதான் கேம்ப்ல வச்சு அனுப்புனாங்க. இடையில 2 வருஷம் பிச்சை எடுக்காம, அதாவது யாசகம் வாங்காம இருந்தாரு, மறுபடியும் அந்த வேலையில இறங்கிட்டாரு, அதனாலதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ எடுத்தாரா இல்லையா, நீங்க பிடிச்சது சரியா தப்பா அப்படின்னே தெரியாம அவரும் இருக்கிறாரு, மக்களும் இருக்கிறாங்க. பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.